ரிட்டர்ன் ஃப்ரம் த அபிஸ் நம்மளோட பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ அந்த டைகர் கில்டை சேர்ந்தவங்க அவங்க 2 பேரையும் அடித்த அடியில் அவங்க தூக்கி போட்ட அந்த கத்தியை வாயாலே ஹீரோ வந்து பிடிச்சிருப்பான். அதுலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்து பயப்படுறாங்க. போச்சு, இவன் வந்து என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரேங்க் இருக்குது. அப்படிங்கும்போது இவனோட ரேங்க் வந்து என்ன ரொம்பவே ஹையராக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, சீக்கிரம் வந்து என்ன அடுத்த விஷயங்களை நான் யோசிக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட வழியை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, திடீர்னு ஹீரோவோட கையை அப்படியே முறுக்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அது அவன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணான், ஹீரோவோட தோள்பட்டையில அப்படியே ஏறி உட்காந்து கையை வந்து முறிக்கிறான். முறிச்சுட்டு, இதுக்கு நீ வந்து என்ன பண்ண, கத்த தான் போற. எவ்வளோ தான் நீ அப்புறம் பலசாலியாக இருந்தாலும், உன்னோட வைட்டல் பாயிண்ட்ல பண்ணும்போது உன்னால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஹீரோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணான், டக்கு டக்குன்னு அப்படியே தூக்கி வீசிடுறான். அவங்கலாம் அப்படியே பறந்து போய் அப்படியே ஹீரோவோட அப்பாக்கு பக்கத்திலேயே வந்து என்ன பண்ணா, அந்த செவுத்துல போய் மோதி விழுந்துடுறானுங்க. அவங்க அப்பாவே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. "என்னடா பவர் இது, இவ்வளோ சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தாக்கா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணா அடிச்சு அப்படியே கீழ வந்து விழுந்துடுறாய்ங்க. உடனே அந்த மிலிட்டரி கூட வந்த அந்த அசாசின் இருந்துட்டு, "இது இன்னும் முடியல" அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணா அங்கேருந்து மறையிறான். ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ளயே பார்த்தாக்கா, ஹீரோவுக்கு பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்து என்ன பண்ணா, ஹீரோவுக்கு முதுகுலயே வந்து என்ன பண்ணா, அவன் கையில வச்சிருந்த அந்த கத்திய வச்சு ஹீரோவோட முதுகுலயே வந்து என்ன பண்ணா குத்திடுறான். ஆ, "என்னது இது? இது ஏன் இவன் முதுகுக்குள்ள என்ன பண்ணா தாண்டி போமாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த கத்தி என்ன பண்ணா ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வந்து போமாட்டேங்குது. ஹீரோ அவனுக்கு பின்னாடி திரும்பி ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு அப்படியே அவன் பறந்து விழுந்துடுறான். "இது என்னது? நான் வெறும் ஒரு சாதாரண ஆள் மாரி ஏன் இங்கே நான் விழுகுறேன்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோ அவன் மூஞ்சிக்கு முன்னாடி வந்துடுறான். வந்து அவன் கைய வச்சு அவன் மூஞ்சில அப்படியே ஒரே அடி. அடிச்சு அப்படியே வந்து என்ன பண்ணா செவுத்துல கீழ வந்து என்ன பண்ணா தேய்ச்சிடுறான் அவன. சரி, ஓகே. இப்ப நம்ம போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரையும் என்ன பண்ணா, ஹீரோ வந்து என்ன பண்ணா தூக்கிட்டு, "இப்ப நம்ம வீட்டுக்கு போ வேண்டிய நேரம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரையும் என்ன பண்ணா தூக்கிட்டு ஹீரோ வந்து கிளம்புறான். உடனே மத்த சோல்ஜர்லாம் பார்க்குறாங்க. "இப்ப நம்ம என்னடா செய்றது? அவனே தூக்கி போட்டாய்ங்க" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அவைங்க 2 பேரையும் தூக்கிட்டே வந்து என்ன பண்ணா வந்துருவான். உடனே ஹீரோவோட ரூம்ல அப்படியே வந்து என்ன பண்ணா சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோவோட அம்மாவும், அப்பாவும் என்ன பண்ணா அந்த இன்னொரு ஆள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இவன் தான் என்னோட பையன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி, ஓகே. இவன் இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தது கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இவன் வந்து என்ன பண்ணான், ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்தோட இங்க வந்திருக்கான். அதுதான் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்றான், "நான் இந்த மாரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு டஞ்சனோ, ஒரு வித்தியாசமான நான் ஒரு இடத்துல இருந்தேன். அங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் நான் அப்படியே கொன்னுகிட்டே இருந்தேன். நான் அந்த மான்ஸ்டர கொன்னு அதுங்களே சாப்பிட்டு தான் வந்து அப்புறம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன்." அப்படிங்கும்போது, "நீ சொல்றது எல்லாத்தையும் பார்த்தாக்கா, நீ ஏதோ ஒரு டஞ்சன்ல தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அது ஏதாவது ஒரு டஞ்சனா தான் இருக்கும். அ சரி, ஓகே. ஏதோ ஒண்ணு நாம வந்து என்ன பண்ணேன், இப்ப நீங்க என் கூட இருக்கிறது அதுவே வந்து என்ன பண்ண சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கையில, சரி, ஓகே. எனக்கும் வந்து என்னன்னா இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்க கூட வந்து இருக்கிறது. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்ப நாம மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா லைட்லாம் வந்து என்னன்னா ஒரு மாரி ஆட ஆரம்பிக்கும். என்னாச்சு? ஏன் ஏதாவது என்ன அப்பனா புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு போல, அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, தெரில, ஒரு வேள இப்ப இங்க புயல் வருதுன்னு சொன்னாங்க, அதுவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஹீரோவுக்கு பின்னாடி அவன் திரும்பவும் ஒரு மாரி ஹாலோகிராம் மாரி திரும்ப மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சுருவான். என்னது இது? இது ஏன் வந்து என்ன பண்ணா திரும்ப மறுபடியும் வந்துட்டு இருக்கு? அச்சோ! சரி, ஓகே. எனக்கு தெரியல. நான் வந்து என்ன பண்ணேன், இங்க லைட்லாம் என்னவோ ஆஃப் ஆயிடுச்சு. பவர் கட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அப்ப எங்க அம்மானால இவன பார்க்க முடியல. அப்ப என்னால மட்டும் தான் இவன பார்க்க முடியும் போல. சரி, ஓகே. இவன் வெறும் இல்யூஷன் தானா? இவன நான் எதுவும் வந்து என்ன பண்ண வேண்டியதில்ல. இவன நான் என்ன பண்ண கடைசியா வந்து பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, "நீ என்ன என்ன வெறும் இல்யூஷன் தான் நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ண வந்து பொத்திடுறான். கண்ண பொத்துனோனே பார்த்தாக்கா, ஹீரோவோட கண்ணும் அப்படியே ஒரு மாரி கருப்பு கலர்ல இதான மாரி ஆயிடுது. அவன சுத்தி ஒரு மாரி ஒரு டார்க் ஷேடோ வந்து என்ன பண்ண வெளிய வர ஆரம்பிச்சுது. உடனே இவங்க வந்துட்டு, "என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவ சுத்தி ஒரு மாரி கருப்பான புகை வந்து வர ஆரம்பிச்சு. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, "சரி, ஓகே. அது என்ன ஏதுன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க அம்மா வந்து அவன் மேல அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது, இவர் மேல எந்த ஒரு கர்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி வரும்போது, "கர்ஸ் இல்லையா? அப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவைங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கையில, ஹீரோவ சுத்தி வந்து பார்த்தாக்கா ஒரு மாரி ப ஒரு டார்க்கான ஆரா வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவன வந்து கழுத்த வந்து புடிச்சிரும். புடிச்சிட்டு, "என்னால உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து என்ன பண்ண, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்ட்ல தான் இருக்கேன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இவன் யார்றா? ஏன்டா வந்து என்ன அப்படியே என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்னப்பா பண்ணுவேன்? நீ தான் எங்களோட அந்த பவர நீ திருடிட்டு வந்துட்ட. நாங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எங்கள்ட்ட இருந்து என்னோட பவர நீ திருடிட்டு வந்துட்ட. திருடின பவர நாங்க திரும்ப எடுத்துக்கணும் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவோட அப்பா, "எனக்கு என்னன்னு தெரியல. நான் என்ன பண்ண கத்தி எடுத்து அவன சண்டை போட போறேன்."
அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவிங்க கழுத்த பிடிச்சு இங்கிட்டு அங்கிட்டு போட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். "நீ என்ன வேணா என்ன செஞ்சுக்கோ. ஆனா உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் வெறும் என்ன பண்ணா இங்கே ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல தான் இருக்கேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. ஒரு வேளை நீ என்ன ஏதாவது செஞ்சாலும் சரி, இன்னும் மத்த காட்ஸ்லாம் தேடி தான் வருவாங்க. உன்னால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது." இப்ப நான் இங்க மாட்டிக்கிட்டேன். என்ன செய்றதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் குழப்பாம யோசிச்சுட்டு இருக்கையில, திடீர்னு ஒரு மாரி லைட் எனர்ஜி ஒரு சுழல் மாரி வந்து அங்க வருது. வந்த உடனே பார்த்தாக்கா, அந்த ஹூடி போட்டிருந்த அவன் மேல வந்து என்ன பண்ணா, அது ஒரு பயங்கரமான அட்டாக் விழுந்த மாரி என்ன பண்ணா விழுந்துருது. உடனே ஹீரோவும் அப்படியே அவன தூக்கி வீசிறான். "யார் இங்க வந்திருக்காரு?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஹீரோவோட அப்பா வந்துட்டு, "வாங்க உங்கள தான் நான் வரவேற்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். "யார்ரா அது?" அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த உள்ள வரும்போது பார்த்தா அந்த மாங்க் தான் வந்து அப்புறம் உள்ள வந்து அவங்கள காப்பாத்தியிருப்பான். "இவங்கள உனக்கு தெரியுமாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கல, "ஆ தெரியும். இவர் தான் நம்ம யுனைட்டட் கில்டோட ஒரு ஃபவுண்டர்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஓகே. இந்த கோஸ்ட் இத என்ன பண்றது? இவன் என்ன பண்ணா என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆ எனக்கும் வந்து என்ன பண்ணா அது தெரியுது. அத நம்ம வேற வழியில தான் என்ன பண்ணா பார்க்கணும்." சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோ ஒரு ரூம்ல வந்து நல்லா உட்காந்துருக்காரு. அந்த மாங்க் வந்து சொல்றாரு, "என் கண்ண வந்து என்ன பண்ண நல்லா பாரு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவோட சோலும், அவனோட சோலும் தனித்தனியா அந்த ஆளுக்கு வந்து தெரியுது. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மள தேடி பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீ வந்து என்ன பண்ண இங்க இருக்கிறது வந்து நல்லதில்ல. அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரியேச்சர்ஸ் அது எல்லாமே வெளியில வந்து இந்த இடத்துல இருக்க மக்களையும் வந்து அப்படின்னா கொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் உன்ன அங்க அபிஸ்க்குள்ள இழுத்து திரும்ப மறுபடியும் என்ன பண்ணா உன்னோட பவர எடுத்துக்க நெனைக்கிறேன். சரி நான் இங்கேருந்து போயிட்டா நான் என்ன பண்றது? அப்படிங்கும்போது, "நீ அத பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ மிலிட்டரிக்கு போ. நான் இந்த இடத்த மொத்தமா வந்து எப்படினா பாதுகாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏராங்கண்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருப்பாய்ங்க. சரி ஓகே. நீங்க சொன்ன மாரியே அங்க இருக்க அந்த புதுசா வந்த அவன வந்து கொன்னு வரலாம். அப்படின்னு சொல்லி சொல்லிக்கும்போது, "கொன்னு வரலாமா? நீயும் ஏன்டா வரியா? நாங்க மட்டும் தான்டா போறோம். நீ ஏன்டா வர?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "நானும் தான் வந்து என்ன பண்ணேன், அவங்க வந்து கூட வரேன்." அப்படின்னு சொல்லி ஒருத்தி வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி, நாம வந்து என்ன பண்ணா, அந்த பயல வந்து கொல்றோம். அவங்க அம்மா, அப்பாவ என்ன பண்ணது? அவங்களையும் என்ன அப்படியே விட்டு வச்சுர்றதா? இல்ல அவங்கள என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில, அந்த இடத்துல ஒரு ரேரான கேட் வந்து அப்பீர் ஆயிருக்கு. அந்த கேட் வந்து நமக்கு தேவ. அப்படின்னாக்கா, அங்க இருக்க எல்லாரையும் வந்து அப்ப நம்ம கொன்னு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. அ என்ன பாம் போட்டு கொல்ல நினைச்ச அந்த மிலிட்டரிக்கான பொறுத்து, "நீ அத பத்தி கவலைப்படாதப்பா. அங்க நெறைய முட்டாள்கள் இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருப்பா. நீ போ ஒண்ணும் ஆகாது." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோட அம்மா வந்துட்டு, "நானும் என்னப்பா நெறைய கேர்ள்ஸலாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீ கண்டிப்பா போ. இந்த இடம் ஃபுல்லா ஒரு பேரியர் போட்ட மாரி பாதுகாப்பா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த மாங்க் வந்து என்ன அப்பன்னா, அந்த வீட்டுக்கு வாசல்லயே வந்து என்ன அப்புட்னா வந்து உட்காந்துருப்பான். அப்படியே அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து என்ன அப்புட்னா நோட்டீஸ் பண்ணிருவான். சரி ஓகே. ஏதோ வந்து என்ன அப்பன்னா பிரச்சனை வருது. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த இடத்த சுத்தி வந்து பார்த்தாக்கா, ஒரு மாரி ஷேடோ மாரி என்ன அப்புட்னா ஒண்ணு வந்து வந்துட்டுருக்கும். பார்த்தா அது வந்து அப்படியே வந்து என்ன அப்புட்னா கர்ஸ் மாரி வந்து என்ன அப்புட்னா, அந்த இதோட வாசல்ல வந்து என்ன அப்புட்னா வந்துரும். வந்து இடிக்கும்போது அந்த அவனும் வந்து என்ன அப்புட்னா, ஒரு பேரியர் போட்ட மாரி என்ன அப்புட்னா, அதுங்க அவன அடுக்குற அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து என்ன அப்புட்னா தடுத்துருவான். தடுத்ததுக்கப்புறம், சரி ஓகே. அவங்க வந்துட்டாங்கன்னு வந்து நெனைக்கிறேன். நாமளும் வந்து அப்புறம் நம்ம வேலைய பார்க்கணும். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, ஒரு 4 பேர் வந்துருவாய்ங்க. வந்ததுக்கப்புறம், சரி ஓகே. இப்ப இங்க நீ எதுக்காக வந்து வந்திருக்க? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் வந்து எதுக்காக வந்து வரப்போறேன்? இந்த மொத்த இடமும் வந்து அப்ப எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ச்சே! ஒரே எனக்கு டென்ஷனா வருது. அப்படின்னு சொல்லி அந்த மாக்கு வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்கையில, நீங்க என்ன விடுங்க. நானே வந்து என்ன அப்ப நான் போய் இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஒரு மாரி ஷேடோ மாரி அட்டாக் பண்றான். பார்த்தாக்கா, ஹீரோவோட அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒரு மாரி கைய பிடிச்சு அவங்களே வந்து அப்படியே பிடிக்கிற மாரி வந்திருக்கு. இது என்னன்னே தெரியல. இவங்களோட லெவல் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே 100க்கு மேல தான் வந்து என்ன இருக்காய்ங்க. இவங்க எல்லாருமே ஏறான் கண்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது, திடீர்னு அவங்க அம்மா வந்து அப்படியே ஒரு கர்ஸ் மாரி வந்து போட்டுர்றாங்க. அதனால எல்லாரோட லெவலும் வந்து அப்படியே ரெட்யூஸ் ஆயிடுது. இவங்க எல்லாத்தோட லெவலும் வந்து அப்படியே ரெட்யூஸ் ஆனோனே அவன் வந்து கேட்குறான். "என்னடா இது? இவங்க பண்ற இந்த இதனால என்னோட லெவல் ரெட்யூஸ் ஆகுது. எனக்கு இன்னும் இத கோவப்படுத்துது." அப்படின்னு சொல்லும்போது அந்த மாங்க் வந்து பார்த்துட்டு, "சரி லெவல் அதிகமா இல்லன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா ஏதோ ஒரு ஃபார்மேஷன் மாரி போட ஆரம்பிச்சுருவாங்க. அதுல வந்து பார்த்தாக்கா, இன்னும் வந்து என்ன அப்பன்னா ஒரு பவர் மாரி வரும். அது வந்து என்ன அப்பன்னா, இன்னும் அவைங்கள ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். சரி, இது நம்மளோட பவர என்ன அப்பன்னா இன்னும் ரொம்ப ட்ரைன் பண்ணுது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஃபோர்ஸா வந்து குத்த வந்து வந்துருவான். குத்த வந்தோனே அந்த மாங்க் வந்து என்ன பண்ணான், அவன் கைய வந்து புடிச்சுருவான். புடிச்சுட்டு, "நீ வந்து என்ன பண்ண முட்டாள்தனமா இருந்துட்டு இருக்க. இப்போ உங்களோட பவர் வந்து என்ன பண்ணா ஈக்குவல் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னடா இவன் இவன் என்னோட அட்டாக்கே வந்து என்ன புடிச்சுட்டானா?" அப்படின்னு சொல்லி அந்த மாங்க் வந்து பார்த்துட்டு இருக்கையில, "இப்போ உன்னோட ரேங்க் வெறும் 75 தான் தம்பி. அதனால ரொம்ப ஓவரா பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணான் அடிச்சு கீழ வந்து பார்த்தாக்கா, அவன் மட்டும் இல்லாம அவன் கூட வந்து எல்லாரோட ரேங்க்கும் வந்து என்ன அப்டின்னா ஃபுல்லா வந்து குறைஞ்சிருக்கும். சரி, இது வந்து என்ன அப்டின்னா இப்படியே வந்து என்ன அப்டின்னா நம்மளால விட முடியாது. நாமளும் வந்து என்ன பண்ணா நம்ம வேலைய பார்த்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகர் கில்ட சேர்ந்தவன் என்ன அப்டின்னா ஒரு மாரி லூசு மாரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான்.
சரி, இப்போ வந்து என்ன பண்ணா, "உன்னோட ஆட்டத்த ஆரம்பி" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் என்ன பண்ணா, ஒரு மாரி மேஜிக் மாரி செய்ய ஆரம்பிச்சுர்றா. அப்போ "என்னாச்சு? இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவங்க எல்லாரும் எங்கேயோ வந்து என்ன பண்ணா டெலிபோர்ட் ஆகுற மாரி இருப்பாய்ங்க. பார்த்தாக்கா எல்லாரும் வந்து என்ன பண்ணா, ஒரு அரீனா மாரி இடத்துக்கு வந்து என்ன பண்ணா வந்துருவாய்ங்க. இவைங்க எல்லாரும் போனாலும், அந்த லீடர் வந்து என்ன பண்ணா, அங்க தான் இருப்பான். மத்த ஆளுங்கலாம் கேட்பாய்ங்க, "இப்ப நம்ம என்ன செய்றது?" "என்ன செய்றதா? இந்த இடத்துல மொத்தத்தையும் வந்து அப்பனா அடிச்சு நொறுக்குங்கடா" அப்படின்னு சொல்லிருவான். சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல அந்த மிலிட்டரி சேர்ந்த ஆளுங்க என்ன பண்ணா எல்லாரும் சுத்தி இருக்கும்போது, ஹீரோ திடீர்னு பார்த்தாக்கா, மின்னல் வேகத்துல வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து இறங்குறான். இறங்குனோனே அவ இருந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "யாரு? யார் நீ? யார் நீ? எங்கேருந்து இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவன் கையில வச்சிருந்த ஒரு போட்டோ மாரி இருக்கிறத வந்து பார்க்குறான். ஓகே. இவ தான அவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்க யாரையும் வந்து என்ன பண்ண காயப்படுத்துறதுக்காக வரல. நான் உங்கள்ட்ட என்ன அப்படின்னா, அந்த மார்க் சொல்லி தான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நிமிஷம் கீழ இறக்கு. அ நான் வந்து நான் அப்புறம் உங்க கூட கோஆப்பரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, என்னது? எங்க கூட கோஆப்பரேட் பண்ண போறியா? அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா, அவங்க எல்லாரும் என்ன அப்படின்னா, ஒரு மாரி அரீனா மாரி இடத்துக்கு தான் வந்து என்ன அப்படின்னா வந்திருப்பாய்ங்க. அவன் அந்த கையில இருக்கிறத வச்சு அப்படின்னா ஒரு அடி அடிக்கையில அந்த இடம் ஃபுல்லா வந்து அப்படின்னா நெருப்பு பத்திக்குது. இவனே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ப்ளூ முடி இருந்துட்டு, நான் கடவுள்னு பேரால இந்த போட்டிய வந்து என்ன அப்பன்னா ஆரம்பிக்கிறேன். கடவுளே வந்து என்ன அப்ப இந்த போட்டிக்கு வந்து என்ன அப்பன்னா ஜட்ஜா வந்து என்ன அப்பன்னா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி ஸ்பிரிட் மாரி என்ன அப்பன்னா ஒரு ஏஞ்சல் மாரி ஒண்ணு வந்து வந்துரும். ஸ்பிரிட் ஃபார்ம்ல ஒரு ஏஞ்சல் வந்து வந்துரும். இது என்ன நடக்குது? என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப வாங்க நாம வந்து என்ன அப்பன்னா ஒரு டியூவல் வந்து பண்ணுவோம். நமக்குள்ள இப்ப 5 ரவுண்டா ஃபைட் வந்து நடக்கும். அதுல 3 ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அவங்கள தான் என்ன அப்டின்னா இந்த காடோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும். தோத்தவங்க எல்லாரும் என்ன அப்டின்னா ஹெல் ஃபயரால எரிக்கப்படுவாங்க. அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா நாங்க என்ன அப்டின்னா இப்ப வெறும் 4 பேர் தான் இருக்கோம். இன்னொரு ஆள் எங்க? அவங்க வந்து கூடிய சீக்கிரமே வந்துருவாங்க. அப்டின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, நானே வந்து என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு போறேன். நானே போய் அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன். அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் இந்த மாங்க் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்டா போறேன். அப்டின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து போவாரு. சரி ஓகே. நீங்க வந்து என்ன பார்த்து போங்க. நீங்க தான் என்ன அப்படியே ஜெயிக்கணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்லவே, சரி ஓகே. நானே வந்து என்ன அப்பனா அத பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வந்து என்ன அப்பனா ஒரு சில எதிர்காலம். அது என்ன அப்பனா நகலாம இருக்கப்பா. எனக்கு வந்து சந்தோஷம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்குறேன். எல்லா பக்கமும் இத விட்டு சரி ஓகே. நான் வந்து என்ன அப்பனா உள்ள போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியர் மாரி இருக்க அந்த இதுக்குள்ள வந்து என்ன அப்பனா உள்ள வந்து போயிடும். அவன் மாங்க் வந்து உள்ள வந்து போயிட்டு, "உன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லி அவன்ட்ட வந்து என்ன அப்பனா சொல்லும்போது, அவன் இருந்துட்டு, "எனக்கு உன்ன பார்த்ததுல என்ன அப்பனா எந்தவித சந்தோஷமும் இல்லடா." இவைங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கையில, அந்த ஏஞ்சல் வந்துட்டு மேல வந்து, "இப்ப சண்டைய ஆரம்பிக்கலாம். நீங்க 2 பேரும் உங்க ஃபைட்ட தொடங்குங்க." அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு பார்த்தாக்கா, அவன் வந்து என்ன அப்படின்னா, சீறி பாஞ்சுட்டு முன்னாடி வந்துருவா. "நீ என்கிட்ட காம்பேட் சண்டையில வந்து என்ன அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. கண்டிப்பா நீ தோத்து தான் வந்து போக போற." அப்படின்னு சொல்லும்போது, அந்த மார்க் வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்படின்னா கவுண்டர் அட்டாக் குடுத்துக்கிட்டே வந்திருப்பான். "ஆ அப்படிதான் சீக்கிரம்." அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கவங்கலாம் அப்புறம் அவன சியர் பண்ணிட்டு இருக்கையில, மார்க் வந்து என்ன அப்படின்னா, அவன் கைய வந்து புடிச்சுருவான். புடிச்சோனே, "அப்படிதான் நாம தான் வந்து அப்புறம் இதில ஜெயிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு அவன் ஒரு மாரி பெர்சர்க்கா பண்ண மாரி என்ன பண்ணா போயிருவான். அவன் திரும்ப வந்து அடிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணா, இன்னும் ஃபோர்ஸா வந்து என்ன பண்ணா, முன்னாடி வந்துருவான். பார்த்தாக்கா, ஒரு புயல் மாரி என்ன பண்ணா, அவன அப்படியே வந்து அடிச்சு பின்னாடி வந்து என்ன பண்ணா, அந்த மான்க வந்து பின்னாடி தள்ளிருவான். உடனே அப்பதான் அந்த ப்ளூ மன்ல சொல்லுவான். காம்பேக்ட்ல இவன வந்து அப்ப தோற்கடிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் இவன்கிட்ட நெறைய டர்ட்டி ட்ரிக்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் கையில வந்து பார்த்தாக்கா, ஒரு மாரி முள்ளா வந்து அப்பனா வச்சிருப்பான். அவனுக்குள்ள வந்து என்ன அப்பனா, ஒரு டிராகனே வந்து என்ன அப்பனா இருக்கு. அந்த டிராகன் தான் என்ன அப்பனா, அவனுக்கு வேண்டிய பவர் என்ன அப்பனா குடுத்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் உடம்பு ஃபுல்லாவே அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முள்ளா வந்து அப்பனா ஆயிடும். சரி, இப்போ வா. இப்ப நீ வந்து அப்பனா என்கிட்ட வந்து போட்டி போட்டு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பனா, அந்த மாங்கோட மூஞ்சிலயே வந்து அப்பனா அடிக்கிறான். இருந்தாலும் அந்த மாங்க் வந்து அப்பனா அத டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். பார்த்தாக்கா, அவனோட கையில எல்லா இடத்துலயும் பார்த்தாக்கா, ஒரு மாரி டிராகன் மாரி வந்து அப்பனா சைடுல இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அதுவும் வந்து அப்பனா பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது! இதெல்லாம் என்ன அப்படின்னா சீட்டிங்கா இருக்கு. எப்புட்றா நீ அவ்வளோ இது சண்ட போடுற? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க் வந்து அப்படியே இந்த பக்கம் அவனே சண்ட போட்டு அவன் கைக்குள்ள வந்து அந்த அந்த டிராகனையும் அப்படியே அடிச்சு கீழ தள்ளிட்டு இருப்பான். ச்சே! என்னால முடியல. எனக்கு மூச்சு வாங்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா பாய்சன் இருக்கு. இவன் கடிச்ச இந்த இதுலேருந்து பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கையில, ஆமான்டா வேற என்ன இருக்கும்? நீ இதுதான். இதுதான் என்னோட பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் வந்து அப்படின்னா ஹீரோவோட அப்பா வந்து அப்படின்னா அவன அப்ரைஸ் பண்ணி பார்க்குறாரு. அவனோட பவர் என்ன அப்பன்னா முதல் இருந்தத விட இப்ப அதிகமாயிருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2 பேரும் என்ன அப்பன்னா சண்டை போட்டுட்டே வந்து இருக்கிறாய்ங்க. இவைங்க 2 பேரும் என்ன அப்பன்னா மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, அந்த மாங்க் வந்து என்ன அப்பன்னா தோக்குற நிலைமைக்கு வந்து போயிடுறான். கிட்டத்தட்ட வந்து என்ன அப்பன்னா அவன் டக்குன்னு விடாம ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அப்பன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கையில அப்பதான் அந்த ப்ளூ மன்ல சொல்லுவார், "என்னால நம்ப முடியல. எங்கிருந்து தான் திடீர்னு அவன் உடம்பு ஃபுல்லா டிவைன் பவர் இருக்கு. அத நீங்க கொஞ்சம் ஃபுல்லா உத்து பாரு." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த மாங்க் வந்து அது எல்லாத்தையும் நம்பர ரெசிஸ்ட் பண்ணி நின்னுடுவான். ஓகே. இப்ப தான் ஆரம்பமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, திடீர்னு அந்த மான்க்கு வந்து என்ன பண்ணும் ஒரு மாரி அ உடம்புலேருந்து ஒரு மாரி எனர்ஜி ஃபுல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும்.
அவனுக்கு பின்னாடி என்ன அப்டின்னா ஒரு புத்தர் அந்த இது வந்து இருக்கிற மாரி இருக்கும். இது என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த மான்க்கு பின்னாடி என்ன அப்டின்னா ஒரு புத்தாவே வந்து அப்டின்னா வந்த மாரி வந்துரும். அவன் மான்க்கு மேல என்ன அப்டின்னா ஒரு மாரி ஆர்மர் மாரி வந்துரும். "ஏய் இந்த ஆர்மர் இத நான் வந்து அப்படியே ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்." இந்த மாரி ஃபைட் பண்ணும்போது ஏற்கனவே ஒருத்தன் இந்த ஆர்மர் வச்சு சண்ட போட்டான். அவன நான் தான் ஈஸியா என்கிட்ட இருக்க அந்த டிராகன வச்சு அடிச்சு, நானே அவன அப்படின்னா ஈஸியா வந்து கொன்னுட்டேன். உன்னையும் வந்து என்ன அப்பனா இப்ப அதே மாரி தான் உன்ன அப்பனா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பனா வேகமா வந்து என்ன அப்பனா அடிக்கிறதுக்கு வரான். பார்த்தாக்கா அவன் மூஞ்சில தான் அந்த மான்க் வந்து அடிச்சுட்டான். அடிச்சுட்டு எப்படி? இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப அப்ப அந்த பாய்சன வந்து என்ன அப்பனா நியூட்ரலைஸ் வந்து பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவனோட ஸ்பீடு வந்து அப்பனா திரும்ப கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த மான்க பட்டுன்னு அவன ஃபுல்லா அது அப்பனா சுத்தி அடிய வந்து அப்பனா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவனும் வந்து அப்ப அது எல்லாத்தையும் வந்து அப்பனா தடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, சைட்ல அந்த டிராகன் வந்து அப்பனா அவன வந்து கடிக்க ஆரம்பிக்குது. நான் வந்து தம்பியா கிடையாது. நீ வந்து என்ன அப்பனா 2 பேர்கிட்ட சண்ட போடுறவா தான் உன் மைண்ட ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டிராகனும் வந்து நம்ம இன்னொரு பக்கம் வந்து கடிச்சிட்டு இருக்கையில, இவன் இந்த பக்கம் வந்து அப்பனா லூசு பையன் மாரி சிரிச்சுட்டு இருப்பான். பார்த்தாக்கா திடீர்னு ஒரு மாரி ஆக ஆரம்பிக்கும். என்னது இது? இது எங்க நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது, அவன் உடம்பு ஃபுல்லா என்ன அப்பனா இந்த டிவைன் எனர்ஜி ஃபுல்லா பரவிட்டு இருக்க மாரி இருக்கு. நீ ரொம்ப கெட்டவனா இருக்க. அப்புட்ன்னா என்ன செய்யணும்? உன்ன வந்து என்ன அப்டின்னா சுத்தப்படுத்தணும். அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன அப்டின்னா ஒரு அட்டாக்க போட்டு அவன அப்டியே வந்து கீழ தள்ளிருவான். கீழ விழுந்தோனே, சரி இப்ப சண்டை வந்து அப்பன்னா கூடிய சீக்கிரத்திலேயே முடிய போது. அப்டின்னு சொல்லிட்டு அந்த மார்க்ஸ் இருக்கையில, ஆ போச்சு நான் வந்து அப்பன்னா விடமாட்டேன். இப்படியே வந்து என்ன அப்பன்னா நான் விடமாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு அவன் என்ன அப்பன்னா திரும்பவும் அடிக்கிறதுக்கு வரும்போது, திரும்ப அவன அப்டியே தூக்கி வந்து வீசிருவான். நாம தான் வந்து நம்ம ஜெயிக்க போறோம்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா அந்த மாங்க்னால என்ன ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த மாங்க் அவன் கைய என்ன பண்ணா டைட் பண்ணிட்டு இருப்பான். சரி நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. மாங்க் வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுருவான். அப்படின்னு சொல்லிருக்கும்போது, தெர்ல. இவன் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஆளுங்களா தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் எந்திரிச்சுருவான். எந்திரிச்சுட்டு நான் வந்து தோக்க மாட்டேன். இதுக்கு வந்து அப்புறம் நீங்க வந்து அப்புறம் பதில் சொல்லியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அந்த மிருகத்தோட வாயில என்ன அப்படின்னா என்னமோ வைக்கிறான். வச்சுட்டு என்ன பண்றான், அப்படியே ஒரு மாரி ஏதோ ஒரு எப்படின்னா பொசிஷன்ல அவனே வந்து என்ன பண்ணான், அந்த மிருகத்தோட அந்த வாய அப்படியே 2ஆ கிழிச்சு பிச்சு எறியறான். அந்த மிருகத்தோட வாய அவனே பிச்சதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாரி இதாவுது. என்ன நடக்குது? இந்த இடம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணா பாய்ஸனா இருக்கு. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அ அந்த இடம் ஃபுல்லாவே பாய்ஸனா ஆகும். அவனே அந்த மிருகத்த வச்சுட்டானா? அவனே அவனோட பெட்ட கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன சுத்தி வந்து என்ன பண்ணா ஒரு மாரி இதாகும். நான் இப்ப இத கொன்னதுக்காக, இதோட சாக்ரிஃபைஸ்க்காக இப்போ உன்ன சம்மன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்த வந்து என்ன பண்ணா சமன் பண்ணிருவான். ஆனா அந்த ப்ளூ மூடி சொல்றான். இவன் சரியான லூசு பையன். அவன் பெட்ட அவனே வந்து கொன்னுட்டான். இதுல இவன் ஜெயிக்கணும். ஒரு வேளை இவன் ஜெயிக்கலன்னா காட் இவன வந்து என்ன பண்ணா பயங்கரமா பனிஷ்மென்ட் பண்ணுவாங்க. கடவுள் இவனுக்குன்னு குடுத்த டிவைன் பீஸ இவன் கொன்னுட்டான். அத கொன்னு வந்தேன் அப்டின்னா, அந்த ஈட்டிய சமன் பண்ணியிருப்பான். இவன் ஜெயிச்சே ஆகணும். தோத்தான்னா கண்டிப்பா இவனுக்கு பயங்கரமான வலி தர ஒரு பெயின குடுப்பாங்க. அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மாங்க் வந்து பார்க்குறான், இவன் இருந்தத விட ரொம்ப வந்து ஸ்பீட் ஆயிட்டான். அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த மாங்க் வந்து என்ன அப்டின்னா, அவன் குத்துற அந்த அடிய வந்து என்ன அப்டின்னா டிஃப்ளெக்ட் பண்ணிருவான். இருந்தாலும் பார்த்தாக்கா, அவன் கன்னத்துல வந்து என்ன அப்டின்னா ஒரு கோடு வந்து விழுந்துரும். "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? இவ்வளோதான் என்ன அப்டின்னா உன்னால முடியுமா?" அப்டின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டே இருக்கையில பார்த்தாக்கா, இவன் முன்னாடி அடிக்கும்போது பின்னாடிலருந்து வந்து பார்த்தாக்கா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இவன் முன்னாடி அடிச்சானும், பின்னாடி எப்படி இந்த அட்டாக் வருது? அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கையில திரும்பவும் ஓடி வந்து என்ன பண்ணா, அந்த மாங்குக்கு முன்னாடி வந்து வருவான். திரும்பவும் அவன் கைய வச்சு இன்னொரு வந்து அவனுக்குனா அடிக்கையில மாங்க் வந்து தடுத்துருவான். பார்த்தாக்கா அவன் முதுகுலேருந்து பார்த்தாக்கா அந்த ஈட்டியெல்லாம் வந்து வரும். இது என்னடா நடந்துட்டு இருக்கு? இது எப்படி இதெல்லாம் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா பயங்கரமா நெறைய குத்து குத்துவான். அவன் ஒவ்வொரு குத்துலயும் பார்த்தாக்கா நடுவுல பார்த்தாக்கா அந்த ஈட்டி மாரி இருக்கிறதும் வந்து அப்படின்னா இதா இருக்கும். போச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் முன்னாடி வந்து என்ன அப்படின்னா அவன் கைய வச்சு குத்துறான். அத நான் வந்து எப்படின்னா டிஃப்ளெக்ட் பண்ணேன்னா, பின்னாடி இருக்க அந்த ஈட்டி வந்து அப்ப இது பண்ணிரும். நான் வந்து என்ன பண்ணேன், இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்துகிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க் வந்து என்ன பண்ணான், அவன அடிக்கல. அவனும் வந்து என்ன பண்ணான், அங்கருந்து தப்பிச்சு டிஃப்ளெக்ட் பண்ணி வந்து போயிருவான். சரி ஓகே. நீ வந்து என்ன பண்ண, கெட்ட விஷயங்கள நெறைய சூழ்ந்திருக்க. அப்படின்னா உன்ன இப்ப நான் பியூரிஃபை பண்ணா சரியா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாங்க் வந்து என்ன பண்ணா, ஒரு இது ஒரு பிளட் மாரி வந்து அப்படின்னா ஒரு இத அவன் ரிலீஸ் பண்ணான். இந்த மாங்க் வந்து அப்படின்னா அவனோட பவர ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். இது என்னது இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன சுத்தி ஒரு மாரி மேஜிக் சர்க்கிள் வந்து என்ன பண்ணா ஃபுல்லா வந்து ஃபார்ம் ஆயிரும். பார்த்தாக்கா இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி சொல்லி, நீங்க வந்து என்ன பண்ணா இந்த மாங்கோட ஒரு மேஜிக் சர்க்கிள்ல வந்துட்டீங்க. இப்போ உங்களோட பவர் எல்லாமே அதுக்கப்புறம் ரெட்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த அட்டாக்க நீ முதல்ல சமாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட அப்பா வந்துட்டு சீக்கிரம் அதுலருந்து குனிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவர் கத்துறாரு. டக்குன்னு கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே அந்த மாங்கு குனிஞ்சதுனால அவனோட தொப்பியில மட்டும் ஓட்ட போட்டு விட்டான். உடனே அந்த காடஸ் வந்துட்டு, "நீ வந்து என்ன அப்படின்னா போட்டியில இன்டர்ஃபெயிர் பண்ணிட்ட. இதுக்கு நீ என்ன அப்படின்னா தண்டனை அனுபவிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஹீரோவோட அப்பா அப்படியே எரிச்சுட்டு அவங்க அம்மா வந்து என்ன அப்படின்னா திரும்ப ஹீல் பண்ணிடுறாங்க. "உங்களோட 15% ஹெல்த் வந்து குறைஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி அப்படியே நோட்டிஃபிகேஷன் வருது. ச்சே! அவன் மட்டும் கத்தாம இருந்திருந்தா, இந்நேரம் அவன் செத்து போயிருப்பான். ஷோ!
நீங்க ஜாக்கிரதையா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு, சரி ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட அடுத்த பவர வந்து பயன்படுத்துறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த மாங்க சுத்தி என்ன பண்ணேன், திரும்ப இன்னும் ஒரு ஒரு எனர்ஜி மாரி வித்தியாசமான ஒரு எனர்ஜி வந்து வரும். அவன் கண்ண தொறந்தோனே பார்த்தாக்கா, அவன் கண்ணுக்குள்ள என்ன பண்ணா என்னமோ ஒண்ணு வரைஞ்சிருக்கும். பார்த்தாக்கா, அந்த மான்கோட கண்ல பார்த்தா, அந்த இதுதான் வந்து என்ன அப்படின்னா சுஷ்டி அந்த சைன் தான் நம்மளா தெரியும். உடனே அவன் வந்து அப்படின்னா ஒரு பிளட்டால நனைஞ்ச உடனே ஒரு ஈட்டிய வச்சுட்டு, "சாவுடா" அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு வரையில அவன் பார்க்குறான். நான் முன்னாடி தடுத்தா, பின்னாடி இருக்க எந்த ஈட்டியும் நம்ம என்ன துரத்துரும். நான் வந்து என்ன பண்ணேன், இத கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்க்கு பின்னாடி இருக்க அந்த ஈட்டிய வந்து அப்படியே பேரியர் போட்டு தடுத்துட்டு, முன்னாடி என்னப்பா வெறும் கையாலேயே அத வந்து புடிச்சுருவான். இத புடிச்சுட்டு, "ஆ நான் புடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த ஈட்டிய அவன் கையாலேயே வந்து என்ன பண்ணான் உடைச்சுருவான். அந்த ப்ளூ முடி பார்த்துட்டு, "இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் எப்படி இத வெறும் கையாலே உடைச்சான்? அப்படிதான் நாம தான் வந்து ஜெயிக்கணும்." அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா அங்க சைட்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கையில, சரி ஓகே. இந்த பவர பார்த்தாலே தெரியுது. நீ என்ன பண்ண கண்டிப்பா நெறைய டார்க் ஆள வந்து உன்ன சூழ்ந்திருக்க. இப்போ உன்ன பியூரிஃபை பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்க வரையில அவன் அப்படியே திரும்ப பார்த்துட்டு இன்னும் வந்து அப்படியே கத்திக்கிட்டே வந்து என்ன பண்ண இருப்பான். போச்சு இவன் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா தோக்க தான் போறான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ முடி சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன சுத்தி என்ன அப்டின்னா, ஒரு பிளட் மாரி என்ன அப்டின்னா, ஒரு இத வந்து வச்சு இது பண்ணிட்டு இருப்பான். "இதுலேருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த மாங்க சுத்தி ஒரு மாரி அப்டியே அந்த பிளட்னாலேயே கவர் ஆன ஊசி மாரி என்ன அப்டின்னா வந்துட்டே இருக்கும். "அ ச்சே! இது இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, என்ன ஒண்ணும் பண்ணாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லையில பார்த்தாக்கா, ஒரு மாரி டிவைன் எனர்ஜி மாரி வந்து என்ன அப்டின்னா, அவன சுத்துது. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த மாங்க் வந்து என்ன அப்டின்னா, அந்த பிளட்டால அந்த அந்த எல்லாத்தையும் என்ன அப்டின்னா, ஈஸியா வந்து அப்டின்னா கட்டுப்படுத்திருவான். வெளியில இருந்து அந்த ப்ளூ மணி வந்துட்டு, "ஏன்டா உள்ளயே அந்த சர்க்கிள்லயே இருக்க? முதல்ல அந்த சர்க்கிள்லேருந்து வெளில வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து வெளியிலேருந்து கத்திட்டு இருப்பா. "ஏய்! இப்ப நீ எதுக்காக இங்கேருந்து கத்துற? நீ ஏன் அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்தையில, இவனே அந்த ஸ்பிரிட் ஷேப்ல இருக்க அந்த ஏஞ்சல் இருந்துட்டு, நான் வேற" அப்படிங்கிற மாரி, "ஓகே. நீ இந்த வாட்டி பண்ணதுக்கு உனக்கு ஒரு வார்னிங் தரேன். அடுத்த வாட்டி இந்த மாரி பண்ணாத." "என்னது வார்னிங்கா? எங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஃபயரே அனுப்பி இது பண்ண வார்னிங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வெளியில கத்திட்டு இருக்கேல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, இவன ஃபுல்லாவே என்ன அப்படின்னா ச சர்க்கிள் பண்ணிருவான். இவன் அப்படியே ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா மாட்டிக்கிட்டு, "போச்சு. இப்ப என்னது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த மான்க்கு பின்னாடி பார்த்தாக்கா, ஒரு பெரிய ஜெயன்ட்டான ஒரு என்ன அப்படின்னா ஒரு உருவம் இருக்க மாரி வந்துரும். நான் வந்து என்ன பண்ணேன், "தூக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கல, "இந்தா இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட ஃபிஸ்ட் அண்ட் ஃபார்ம் டெக்னிக். இத வந்து என்ன அப்படின்னா நீ முதல்ல சமாளி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படின்னா திரும்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு அடி வந்து நல்லா போட்டுருவான். அடிச்சோனே அவனும் என்ன அப்படின்னா அங்கருந்து அப்படியே தெறிச்சுட்டு போய் அங்கிட்டு விழுந்துருவான். சரி, இதோட நீ எப்படின்னா தோத்துட்டேன்னு நான் நெனைக்கிறேன். நீ வந்து என்ன அப்படின்னா உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு இன்னும் ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்கல, நான் வந்து என்ன அப்படின்னா தோக்க மாட்டேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்ப கிழிச்சு வந்து என்ன அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா பிளட்டா வந்து என்ன அப்படின்னா இது பண்றான். இந்த முட்டாள் வேற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் உடம்பாலேயே என்ன அப்படின்னா அந்த ஃபுல்லா அந்த பிளட்ட வந்து இது போட்டு நான் கர்ஸ் பண்றேன். உன்னோட பவர் அது என்ன பண்ணா ஃபுல்லா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த ஈட்டி மாரி இருக்குது. அங்கிட்டு, அங்கிட்டு சறுக்கு, சறுக்குன்னு அது அப்படின்னா இது பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட பவர் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணேன் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து அவன் கத்திக்கிட்டே இருக்கையில, ச்சே! இந்த முட்டாள். இது எல்லாத்தையும் என்ன தடுத்துரும் நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க் வந்து என்ன அப்படின்னா, திரும்ப இன்னொரு ஒரு ஜெயன்ட் ஃபார்ம்ல வந்து என்ன அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு ஒரு இத வந்து அப்படின்னா சமன் பண்ணிருவான். சமன் பண்ணோனே அவங்க அம்மா வந்துட்டு, "கண்டிப்பா இதுல தான் நம்ம ஜெயிக்க போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கையில, இவைங்களும் என்ன அப்படின்னா, "அச்சோ!" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாய்ங்க. பார்த்தாக்கா, "ஓகே சூப்பர் நாம தான் ஜெயிக்க போறோம்." அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா சைடுல வந்து என்ன அப்படின்னா கத்திக்கிட்டே இருப்பாரு. ஓகே இப்ப நம்ம என்ன அப்படின்னா, அடுத்த வேலைய நம்ம ஆரம்பிச்சுருவோம். இதுதான் இந்த ஃபைனல் மூவ். அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்ன அப்படின்னா, அவன ஒரு அடிய போட்டுர்றாங்க. அடிய போட்டோனே அவனும் என்ன அப்படின்னா, அங்க வந்து தெரிச்சு வந்து என்னோட கீழ விழுந்துறான். அந்த மாங்கன்னு அப்புட்னா அவரோட பொசிஷன்ல போய் நின்னதுக்கப்புறம், அந்த ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்க அந்த கார்ட சந்தன அப்புட்னா சொல்ல ஆரம்பிச்சுருவா. இந்த பக்கம் இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஹீரோ டீம்ல இருக்கவங்க தான் இப்ப வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லையில, சரி ஓகே. இந்த போட்டி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துக்கும்போது பார்த்தாக்கா ப்ளூ மூலி அவள ஹீல் பண்ணிட்டு இருப்பா. ஷோ ச்சே! இப்ப வந்து என்ன அப்புட்னா இவன் தோத்து வேற போய்ட்டான். கண்டிப்பா இந்த காட்ஸ் எல்லாம் என்ன அப்புட்னா இவன இப்ப ஏதாவது பண்ண தான் போறாங்க. அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி 2 பேர் என்ன அப்புட்னா ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல வந்து வந்துருவாய்ங்க. ஹ இந்த மாரி தோத்தாங்கோலிங்கள பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. இவன் வேற நம்ம சைடுல இருந்துகிட்டு, ஏன் தான் இப்படி தோத்துக்கிட்டு இருக்கானோ? ஏய்! சீக்கிரம் என்ன அப்பன்னா எதுக்கு வந்தீங்களோ, அந்த வேலைய வந்து பண்ணிட்டு போயிட்டே இருங்கடா. நான் வந்து என்ன அப்பன்னா அவைங்க எல்லாத்தையும் கண்டிப்பா தேடி பிடிச்சு கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கையில, இந்த கத்தலுக்கு தான் வந்து அப்பன்னா நீ லாயக்கி. சரி ஓகே. உன்ன நாங்க அப்பன்னா இந்த சாட்டைய வச்சு அழைக்கலாம். இதுதான் எங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மெர்சியா நெனச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டைய வச்சு மட்டு மட்டுன்னு போட்டு அவைங்கள போட்டு அடிக்கிறாய்ங்க. என்னடா கடவுளா இருந்துட்டு இவைங்களே இப்படி உன்ன அடிக்கிறாய்ங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நல்லா அடிச்சு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன பயங்கரமா போட்டு அடிச்சுருவாய்ங்க. அவன் அப்படியே கீழ படுத்துக்கிட்டே, "நான் உங்கள பார்க்கையில அப்படியே பயங்கர எனக்கு கோவமா வருது. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் நான் கொன்றுவேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா நானே இப்ப போய் அவங்க எல்லாத்தையும் வந்து கொன்றுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ஸ்டிக்க வந்து என்ன பண்ணான் சமன் பண்ணி, அதில வந்து என்ன பண்ணான் உள்ள போயிட்டுருக்கான். சரி, இந்த வாட்டி நான் வந்து உள்ள போறேன்.
நான் வந்து என்ன அப்ப உள்ள போயி, "நம்ம வந்து இந்த வேலைய வந்து சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு, "இந்தாங்க இத நீங்க எடுத்துட்டு போங்க." அவன் மேல வந்து என்ன அப்பனா நெக்ரோமேன்சரோ இல்ல அவனோட வேற ஏதோ பவர் தான் வச்சிருக்கான். "நீங்க வந்து என்ன அப்பனா சீக்கிரமா பார்த்து போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. நானே நம்மனா உள்ள போறேன்." எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட அந்த ஈட்டி நீளமா இருக்கு. நான் அப்போ உள்ள போணும். உள்ள போனோனே அப்படின்னா வளைஞ்சு ஷார்ப்பா உள்ள போணும். உள்ள போய் அவனோட அந்த ஈட்டிய மொதல்ல தட்டி விடணும். தட்டி விட்டோனே அவனோட வைட்டல் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்து குத்திடணும். அவ்வளோதான் வந்து அப்பனா சண்டை முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. சீக்கிரம் இந்த பிளான நான் செயல் பண்றது அப்படிங்கும்போது, ஓகே. இப்ப நீங்க 2 பேரும் உங்களோட சண்டைய வந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்ணா ஃபோர்ஸா என்ன பண்ணா உள்ள போவான். உள்ள போனோனே அந்த அப்பனா அவன சுத்தி ஒரு மாரி டார்க் எனர்ஜியா என்ன பண்ணா இருந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வெட்டிக்கிட்டே வந்து இருப்பான். ம். ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவனும் என்ன பண்ணா முன்னாடி வரும்போது ஹீரோவோட அப்பா பின்னாடி வந்து என்ன பண்ணா அவன வந்து என்ன பண்ணா 2 துண்டா வெட்டிருவாரு. நான் ஜெயிச்சுட்டேனா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் ஒரு மாரி ஷேடோ மாரி என்ன அப்பனா ஆயி அங்கருந்து அப்படியே தப்பிச்சு வந்து போயிருவான். ஒரு ஸ்பிரிட் சோல்ஜர இறக்கறதுக்கு நீ வந்து என்ன அப்பனா காம்பேக்ட் ஆன ஆள் என்ன அப்பனா பெர்ஃபெக்ட்டே வந்து கிடையாது. ஒரு ஸ்பிரிட் சோல்ஜரும், காம்பேக்ட் சோல்ஜரும் கண்டிப்பா என்ன அப்பனா மேட்ச்சே கிடையாது. கண்டிப்பா நான் தானே உன்ன ஜெயிக்க போறேன். அது மட்டும் கிடையாது. நான் உன்ன என்னோட ஸ்லேவாவே மாத்திக்குவேன்டா. அப்படின்னு சொல்லும்போது திரும்ப என்ன அப்பனா ஒரு அட்டாக் போடான். அதுலேருந்து என்ன அப்பனா வெட்டிருவான். நீ என்ன அப்பனா எத்தன வாட்டி வேணா வெட்டு. எனக்கு எதுவுமே வந்து நடக்காது. நான் வந்து என்ன அப்பனா இங்க ஜெயிச்சுக்கிட்டே தான்டா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அவனுக்கு பின்னாடி, முன்னாடி ஃபுல்லா வந்து என்ன பண்ணா வந்துட்டு ஹீரோவோட அப்பா வந்து நம்மள சுத்தி, சுத்தி வம்பு இழுத்துக்கிட்டே வந்திருப்பான். ஸோ, இவன் வந்து என்ன பண்ணா நெறைய பேர வந்து என்ன பண்ணா மாரி என்ன பண்ணா என்ன சுத்தி, சுத்தி இருக்கான். இது ரொம்ப அநாயங்கா இருக்கு. எனக்கு ஒரே எரிச்சலா வருது. அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, உன்னால என்ன பண்ண முடியும்? எத்தன ஸ்பிரிட்ஸ வந்து என்ன பண்ண நீ வெட்டுவ? கண்டிப்பா வெட்டு. கண்டிப்பா நீ வெட்ட, வெட்ட உன்னோட எனர்ஜி எல்லாமே ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆயிரும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ப்ளூ முடி சொல்ல ஆரம்பிச்சுருவா. பரவால்ல. இவன் வந்து என்ன பண்ணா ரொம்ப நல்லாவே சண்ட போடுறான். அப்படிங்கும்போது நானும் வந்து என்ன அப்பன்னா சாமுராய் கூட சண்டை போட்டிருந்தேன்னா, நானும் தான் ஜெயிச்சிருப்பேன். ஒரு நிமிஷம். அங்க பாரு. அவ ரொம்ப காமா இருக்கா. இது எப்படி நடந்துட்டு இருக்க முடியும்? அவன் புருஷன் அங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது, இவ காமா இருக்கா. அப்பன்னா வேற ஏதோ நடக்குது. அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து அடுத்து ஹீரோவோட அப்பா ஒவ்வொரு ஸ்பிரிட்டா வந்து என்ன பண்ணா வெட்டிக்கிட்டே வந்து என்ன பண்ணா இருப்பான். இவனே என்ன பண்ணா அந்த ப்ளூமி அங்கருந்து கத்த ஆரம்பிச்சுருவா. "ஏய் லூசு பயலே! ஒழுங்கா பின்னாடி திரும்பி பார்றா! அவன் பின்னாடி தான் இருக்கான்." அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி வந்து ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்ணா, அவன அட்டாக் பண்றதுக்காக வந்துருவாரு. அ அவனும் வந்து பார்த்துட்டு, இந்த மாரி சின்ன ட்ரிக்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது." அப்படின்னு அவன் மனசுல வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணா இருப்பான். இன்னொரு இடத்துல அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்பதான் வந்து என்ன ஆகும்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த புதுசா வந்து எப்படின்னா உருவான அந்த டஞ்சன். அந்த டஞ்சன்ல வந்து என்ன பண்ணா, எல்லாரும் வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்றதுக்காக வந்து போயிருப்பாங்க. அந்த மிலிட்டரியோட வந்து என்ன பண்ணா சேர்ந்தே. ஆனா, அந்த இடத்துல வந்து போகும்போது ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான மான்ஸ்டர்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இடமே வந்து அப்படின்னா மான்ஸ்டருக்கான ஒரு எக்கோசிஸ்டமே என்ன அப்படின்னா கிரியேட் ஆயி, அங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன அப்படின்னா, அங்க ஒரு சில இந்த சிலந்திய பார்த்து என்ன அப்படின்னா எல்லாரும் பயந்து ஓடிருவாய்ங்க. ஆனா இருந்தாலும் என்னன்னா, அந்த நேரம் ஹீரோவோட அப்பா என்ன அப்படின்னா எதையுமே பார்த்து பயப்படவே வந்து மாட்டாரு. அவரு பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, முன்னாடி போய் அந்த சிலந்திய என்ன அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதே மாரி அடுத்து ஒரு இடத்துல உள்ள போகும்போது, சுரங்கத்துக்கு உள்ள போகும்போது, அந்த கல்லெல்லாம் விழுந்து எல்லாரும் அப்படின்னா மாட்டிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு கத்துவாங்க. "சீக்கிரம் தப்பிச்சுருங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன அப்பா அப்பா வந்து அந்த கல்லு விழுக அந்த ஃபோர்ஸ்லேருந்து வேகமா வந்து என்ன பண்ணுவாரு, ஓடி வந்து தப்பிச்சுருவாரு. அதுதான் வந்து இப்ப பிரசன்ட்ல வந்து காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோவோட அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்கில்லரான ஆளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன சுத்தி சுத்தி வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். இருந்தாலும் ஹீரோவோட அப்பா வந்து எப்படின்னா சுத்தி சுத்தி ஒவ்வொரு இடமா என்ன அப்படின்னா இது பண்ணி ஜம்ப் பண்ணி அவனையும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆ எவ்வளோ நேரம் நீ வந்து என்ன பண்ண என்ன அட்டாக் பண்ற நானும் வந்து என்ன பார்த்துட்டே இருக்கேன். உன் எனர்ஜி எவ்வளோ தூரம் இருக்குன்னு தான் நானும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்டா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோவோட அப்பாவும் ஒவ்வொரு இதா என்ன கவுண்ட் பண்ணிக்கிட்டே அவன அப்படியே வெட்டி வீசிக்கிட்டே வந்து என்ன பண்ணா இருப்பாரு. ஓகே. இவன் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்னப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கல, ரீஜெனரேட்டா ஆயிட்டே இருக்கான். கண்டிப்பா இவனோட மானம் வந்து என்னப்பனா அதிகமா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். இந்த ஸ்பிரிட்ட வந்து என்னப்பனா கட்டுப்படுத்துனாலே போதும். என்ன நடக்குதுங்கிறது தான் எனக்குமே தெரியல. அப்படின்னு ஹீரோவோட அப்பாவும் ஒரு மாரி குழப்பமா யோசிச்சுக்கிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, அவன் ஒவ்வொரு பக்கம் மூலையில போக, போக இன்னொரு பக்கத்துலருந்து ஹீரோவோட அப்பா வந்து என்னப்பனா அவன வெட்டிக்கிட்டே வந்து இருப்பாரு. ஆ நான் வந்து என்னப்பனா சாதாரண தனி ஆள் கிடையாது தம்பி. எனக்கு பின்னாடியும் ஒரு சில கடவுள் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா என்னன்னா அவன ஒவ்வொரு வாட்டியும் என்னப்பனா வெட்டி வெட்டி அப்படியே வீசிக்கிட்டே இருப்பாரு. நீ கண்டிப்பா வந்து என்ன பண்ணா, ஒரு ஸ்வாட் மேனோட ஸ்பிரிட்ட வந்து என்ன பண்ணா, கோவப்படுத்திட்ட. ஒரு ஸ்வாட் மேனோட ஸ்பிரிட் அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இவங்க சண்டை போட்டுருக்கும்போது ப்ளூமணி சொல்றா, "இந்த டஞ்சன்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுறதே வித்தியாசமானது. கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி அதே மாரி ஸ்பிரிச்சுவல் இது எல்லாமே என்ன பண்ணா ஒண்ணா சேர்ந்து தான் இந்த டஞ்சன் கிரியேட் ஆகுது. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஃபைட்டுமே அதே மாரி தான். ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணா ஹிஸ்ட்ரியோட சேர்ந்தது. இன்னொரு பக்கம் மேஜிக்க சேர்ந்தது. அந்த 2 ஃபைட்டும் வந்து என்ன பண்ணா நடக்கையில யாருக்கு வெற்றி கிடைக்குதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவன் ஒவ்வொரு பக்கமும் அடி அடிச்சுட்டு, "இனிமே தான் நான் என்னோட ஆட்டத்த வந்து ஆரம்பிக்கிறேன். இனிமே நீ பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஃபுல்லா வந்து என்ன பண்ணா, அவனும் என்ன பண்ணா
அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். சுத்தி சுத்தி வந்து என்ன அப்படின்னா ஹீரோவோட அப்பா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கையில, ஹீரோவோட அப்பா என்ன அப்படின்னா முன்னாடி வந்து அவன் மூஞ்சிலேயே வந்து அப்படின்னா வெட்டுறது கொட்டிருவாரு. டக்குன்னு பார்த்தாக்கா அவனோட ஹார்ட்லயே வந்து என்ன அப்படின்னா குத்திருவாரு. குத்துனதுக்கப்புறம், "நீ செத்துட்டடா! இது உன்னோட கதை வந்து முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நீ வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க போற" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்த கில்டு மாஸ்டர் வந்து கத்திக்கிட்டு இருக்கையில, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அங்க உத்து பாருங்க. அங்க எதுவுமே வந்து நடக்கல." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் நெஞ்சிலேயே வந்து அப்படின்னா குத்துனாலும் எதுவுமே நடக்காது. "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? உன்னோட இந்த சாதாரண கத்திய வச்சு குத்துனாலே நான் செத்துருவேன்னு நீ நெனச்சியா?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "என்னடா இவன் நெஞ்சில குத்துனதுக்கப்புறம் இவன் அமைதியா இருக்கான்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் கைய உள்ள விட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஹார்ட்டே வந்து அப்படியே புடிச்சுருவான். புடிச்சுட்டு, "போச்சு. இவன் என்னோட ஹார்ட்டயே வந்து புடிச்சுட்டான். எப்புட்றா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா, ஹீரோவோட அப்பா அங்கருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அங்கருந்து பின்னாடி வந்து போயிருவாரு. அப்பதான் வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாரி அவங்களுக்கு மேல வந்து என்ன அப்படின்னா ஒரு கர்ஸ வந்து போட்டான். இன்னும் வந்து என்ன அப்படின்னா இதே மாரி ஒரு 3 வாட்டி வந்து போட்டானாக்கா, நீங்க அவனோட ஒரு ஸ்லேவா வந்து மாறிருவீங்க. ஆ உங்களோட அந்த ஃபயர் ஒரு எனர்ஜி வந்து வந்து உங்களோட உடம்ப ஃபுல்லா எரிச்சு, நீங்க ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம்ல வந்து அப்படின்னா மாறிருவீங்க. மாறி அவனோட ஸ்லேவா மாறிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, "ச்சோ! எனக்கு ரொம்ப டென்ஷனா வருது." அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா யோசிச்சுட்டு இருக்கையில, "சரி ஓகே சீக்கிரம் என் பக்கத்துல வா. இன்னும் வந்து என்ன அப்படின்னா வெறும் 3 கர்ஸ் தான் நான் போடணும். அத போட்டேன்னா நீ என்னோட ஸ்லேவா மாறிடுவ. நீ இட்டர்னிட்டிக்கு ஹாப்பியா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து என்ன பண்ணா, ஒவ்வொரு அடியா அப்புறம் அடிச்சுட்டு, அவங்களோட அந்த தோள்பட்டைய அப்படியே வந்து நம்ம புடிக்கிறதுக்கு வந்துருவான். அவரும் என்ன பண்ணா, டக்குன்னு அத வந்து என்ன பண்ணா எடுத்துருவாரு. பாத்தாக்கா, அந்த தோள்பட்டையிலே வந்து என்ன பண்ணா, அவனோட அந்த கர்ஸ் எனர்ஜிய வந்து என்ன பண்ணா ரிலீஸ் பண்ணிருவான். பாத்தாக்கா, போச்சு. இவன் என்ன பண்ணா, என்னோட மேல வந்து அப்பனா இத வந்து போட்டான். அவனும் வந்துட்டு, "ஓகே, இப்ப 2வது சீல் விழுந்துருச்சு." அப்படின்னு சொல்லும்போது பாத்தாக்கா, ஹீரோவோட அப்பா அந்த தோள்பட்டையில பாத்தாக்கா, அடுத்த சீல் வந்து வந்துரும். ச்சோ! எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்ப என் கையில வந்து 2 சீல் வந்துருச்சு. ஓகே. இப்பயே வந்து என்ன அப்பன்னா, "நீ என்னோட ஸ்லேவா மாறப் போறடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தாக்கா அவன் திடீர்னு ஒரு மாரி எலும்பு கூடு மாரி அப்படியே கரைஞ்சு வந்து போக ஆரம்பிச்சுருவான். நான் வந்து என்ன பண்ணேன், இப்பயே வந்து அப்படின்னா விடக்கூடாது. நான் சீக்கிரம் வந்து இது பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி வந்து இன்னொரு ஸ்லேவ வந்து அப்படின்னா இடுப்புகிட்ட அங்க வந்து என்ன அப்படின்னா போட்டுருவான். ச்சோ! நான் என்ன அப்படின்னா மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். நான் சீக்கிரம் வந்து அப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சே வந்து ஆகணும். அவன் என் மேல இன்னொரு வந்து இது வந்து போடக்கூடாது. அத போட்டான்னா போச்சு. நான் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா அவனோட ஸ்லேவா வந்து மாறிருவேன். அதுக்கு எந்த வித விருப்பமும் எனக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "நீ ஏன் இத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? சீக்கிரம் வா! என் பக்கத்துல வா!" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்ணா, அவரோட அந்த ஸ்வாட் எனர்ஜிய என்ன பண்ணா திரும்பவும் என்ன பண்ணா கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆ ச்சே! இது வந்து என்ன பண்ணா வேஸ்ட் தான். ஸ்வாட் எனர்ஜி என்ன ஒண்ணும் பண்ணாது. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவோட அப்பா அவங்க அம்மா என்ன பண்ணா போறதுக்கு முன்னாடி குடுத்துருப்பாங்க ஒரு பவுடர. அதையும் வந்து என்ன பண்ணா அதோட சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாரு. சரி ஓகே. இப்ப வந்து என்ன பண்ணா ட்ரை பண்ணுவோம். இந்த ட்ரை வந்து என்ன பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்தாக்கா, அவன் என்ன பண்ணா கட் பண்ண வரையில திரும்பவும் என்ன பண்ணா அவன அட்டாக் பண்ணிறாரு. ஆ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த பொம்பள ரொம்ப காமா வந்து இருந்துட்டு இருக்கா. அது என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ மண்ட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோவோட அப்பா சுத்தி என்ன பண்ணா ஒரு மாரி லைட் எனர்ஜி வந்து என்ன பண்ணா ஃபுல்லா ஃப்ளோ பண்ண ஆரம்பிப்பாரு. "ஏய் நான் தான் சொன்னேன்ல, ஸ்வாட் எனர்ஜி என்ன ஒண்ணுமே பண்ணாது. இப்ப பார்த்தியா இன்னொரு சீலும் வந்து என்ன பண்ணா போட்டேன். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அப்பன்னா எரிய போற. எரிஞ்சு வந்து என்ன பண்ணா சாக போறடா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில பார்த்தாக்கா ஹீரோவோட அப்பாவ சுத்தி என்ன அப்பன்னா ஒரு மாரி ஃபயர் வந்து என்ன அப்பன்னா வர மாரி இருக்கு. "கண்டிப்பா நான் சாக மாட்டேன்டா. நான் வந்து என்ன அப்பன்னா உன்ன கொல்லாம நான் கண்டிப்பா சாகவே மாட்டேன். நான் உன்ன கொன்னுட்டு தான்டா சாவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா என்ன அப்பன்னா முன்னாடி வந்து என்ன அப்பன்னா திரும்ப சார்ஜ் பண்ணி எப்படின்னா முன்னாடி வர ஆரம்பிச்சுருவாரு. "எப்புட்றா இது எப்படி நடக்குது? நீ எப்புட்றா முன்னாடி வந்து என்ன அப்பன்னா வந்துட்டு இருக்க? சீக்கிரம் செத்து போடா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன அப்பன்னா அவன் அந்த பேய்ங்க எல்லாத்தையும் இது பண்ணுவான். இது பண்ணிட்டு "சீக்கிரம் என்ன அப்பன்னா புரொடெக்ட் பண்ணுங்க. அவன வந்து என்ன அப்பன்னா ஃபுல்லா வர வர என்ன அப்பன்னா அவன தடுத்து நிறுத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி ஃபுல்லாவே பார்த்தோம்னா கிளாஸ் ஆயிடும். பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லாவே வந்து என்னப்பா, ஒரே வெடியா என்னப்பா நடந்துட்டு இருக்கும். சுத்தி வந்து என்னப்பா வந்துட்டு இருக்கல பின்னாடி வந்துரும். பின்னாடி வந்துட்டு அவன அப்படியே அடிச்சு கீழ வந்து தள்ளிருவாங்க. நான் வந்து என்னப்பா தோக்கக்கூடாது. நான் வந்து என்னப்பா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து என்னப்பா திரும்பவும் என்னப்பா அவன அப்படியே அட்டாக் பண்ணி கீழ வந்து தள்ளிருவாரு. பார்த்தாக்கா ஹீரோவோட அப்பா வந்து என்னப்பா பின்னாடி வந்து அவன அப்படியே வந்து என்னப்பா வெட்டி வந்து என்னப்பா போட்டுருவாரு. போச்சு. இது எப்படி நடந்துட்டு இருந்துக்கு? என்ன அவன் எப்படி வந்து என்ன அப்பனா வெட்டுனான்? அப்படின்னு சொல்லி என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது, அவனால இத எப்படி செய்ய முடிஞ்சது? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவோட அப்பா பின்னாடி வந்து இன்னொரு அட்டாக் என்ன அப்பறம் பண்ணிருவாரு. அவனோட கழுத்தையே அப்படியே சீவி அப்படியே நம்மள தூக்கி வீசிருவாரு. ஆ இப்ப நல்ல வேளை. இவன் வந்து என்ன பண்ணா செத்து போயிட்டான். அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.